Hello everyone, welcome to Mom's Secret. Hope you guys are doing good. நம்ம வீட்ல இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் பார்ட்டி செலிப்ரேஷன் இருந்துச்சு, ஜெண்டர் ரிவீல் அண்ட் சர்ப்ரைஸ் பர்த்டே பார்ட்டி. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஜெண்டர் ரிவீல் பார்ட்டிக்கு எப்படி டெக்கரேஷன் பண்ணலாம், என்ன வெஜ் மெனு இருந்துச்சு, இதெல்லாம் தான் பார்க்க போறீங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, ஏன்னா உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்பவே முக்கியம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. பார்ட்டிக்கு மொதல் நாள் ரெடி பண்ணியிருந்த ப்ரெப் ஒர்க் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஜெண்டர் ரிவீலுக்காக கப் கேக்ஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது புரட்டாசி மாதன்றனால எக்லெஸ் வெர்ஷன் பண்ணுறதுக்காக நானே வந்து வீட்டில் கப் கேக் ரெடி பண்ணேன். ஸோ இதில் பண்ண நான் மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கப் வாங்கினது தப்பு. ஸோ நார்மல் மஃபின் கப்ஸ்லேயே வந்து ரெடி பண்ணியிருக்கலாம். ஸோ பசங்க சாப்பிட்டோன்னே ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பாங்க. பட் அதுவும் கொஞ்சம் ஃபன்னாக இருந்துச்சு. அவங்க வந்து வெயிட் பண்ணி ஃபுல்லாக சாப்பிட்டதுக்கப்புறம் தான் சென்டரில் என்ன கலர் இருந்துச்சுன்றது ஜெண்டரை ரிவீல் பண்ணாங்க. இந்த வீடியோவில் நான் பண்ண மிஸ்டேக்ஸும் உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பிளான் பண்ணும்போது அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய மெனுவில் வந்து சாம்பார் வடை இருக்குது, அண்ட் அதுக்காக தான் வந்து உளுந்து ஊற வச்சிட்ருக்கேன். அண்ட் சாட்காக கொஞ்சம் சிக்பீஸும் ஊற வச்சிட்ருக்கேன். இந்த ஜெண்டர் ரிவீல் பார்ட்டி பார்த்திங்கன்னா முழுக்க பசங்களுக்காக தான். ஏன்னா எங்களுக்கு வந்து என்ன ஜெண்டர்னு தெரியும், பசங்க ரொம்ப க்யூரியஸ் அண்ட் எக்ஸைட்டடாக இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இதை நாங்கள் ரெடி பண்ணோம். இந்த போர்டு வந்து கிட்ஸ் அண்ட் கெஸ்ட்காக. ஸோ பாய் ஆர் கேர்ள்ன்றதை அவங்க ஓட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு 3 கேம் வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு 2 கேம் வந்து சும்மா ப்ராங்க் மாதிரி பண்ணிவிட்டு ஃபைனல் கேமில் தான் நாங்கள் ரிவீல் பண்ணோம். கப் கேக்ஸ் வந்து டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக பிங்க் அண்ட் ப்ளூ ஃப்ராஸ்டிங் எடுத்துருந்தேன். பிகாஸ் அஃப்கோர்ஸ் இட்ஸ் ஜெண்டர் ரிவீல், அதனால். ஸோ இந்த மாடல் நான் ட்ரை பண்ணேன், பட் எனக்கு அது பிடிக்கலன்னொடனே நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ ஒரு கப் கேக் மட்டும் நான் தனியாக வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அது சென்டரில் மட்டும் நான் ஒரு கலரை வந்து இன்ஃப்யூஸ் பண்ண போகிறேன், என்ன ஜெண்டருன்றது ரிவீல் பண்ணுறதுக்காக. இதுதான் ஃபைனல் கேமு. ஸோ அப்படியே பார்ட்டிக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் டேபிளே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அப்படியே வந்துட்டு ஒர்க் பண்ணிவிட்டே நம்ம அங்கேயும் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் வந்து பலூன் டெக்கரேஷன் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஜெண்டர் ரிவீல் பார்ட்டி வந்து பேக்யார்ட்லேயும், பர்த்டே செலிப்ரேஷன் வந்து கீழே பேஸ்மெண்ட்லேயும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். செகண்ட் நாங்கள் பண்ண பிக் மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா, இந்த பேக் ட்ராப் தான் ப்ளூ அண்ட் பிங்க் வந்து போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, காற்றுக்கு வந்து இது பிச்சுட்டு வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த வெறும் பேனர் மட்டும் நாங்கள் யூஸ் பண்ணோம். ஸோ டெக்கரேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அமேசான் அண்ட் வால்மார்ட்டில் தான் வாங்கினோம். வெரி அஃபோர்டபுள் ரேட்டில் தான் இருந்துச்சு. ஸோ டிஐவே டச் ஆட் பண்ணால் கொஞ்சம் ரொம்ப பர்சனலாக இருக்குன்றதுக்காக தான் அந்த ஓட்டிங் போர்டு வந்து ரெடி பண்ணோம். பேஸ்மெண்ட்டில் வந்து பர்த்டே பார்ட்டிக்காக பேக் ட்ராப் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். உள்ளே வந்து பிளாக் அண்ட் கோல்டு தீமு, வெளியில் பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் பிங்க் ஆஸ் ஜெண்டர் ரிவீல் தீமாக நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த் ஒன்ஸ் வந்து ஏதாச்சும் மீட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக பிளான் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி பார்ட்டி எல்லாமே எங்களுக்கு வந்து போனஸ் மாதிரி தான். ஸோ வெளியே போகிறதா இருக்கட்டும், இல்லைனா யார் வீட்லையாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பாட்லக் மாதிரி ரெடி பண்ணிட்டு போயிட்டோன்னா ஒன் டே வந்து போகிறதே தெரியாது, பயங்கர ஃபன்னாக இருக்கும். இன்றைக்கி பார்ட்டி மெனு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜ்ஜு தான். ஸோ ஸ்டார்டர்லேருந்து டெசர்ட் வரைக்கும். ஸோ நான் வந்து ஸ்டார்டர்ஸ் எல்லாமே ரெடி பண்ணுறேன். ஸோ மெயின் கோர்ஸ்க்கு வந்து வெஜ் பிரியாணி, சென்னா மசாலா இதெல்லாம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க. இந்த பேக்ட்ராப் பார்த்தீங்கன்னா அமேசானில் வாங்கினது தான். ஸோ இதோட லிங்க் நான் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இது நல்லா வீடியோ அண்ட் ஃபோட்டோஸ்க்கெலாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ப்ளோ பண்ணி கொடுத்த பலூன்ஸ் எல்லாத்தையும் என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஆர்ச் மாதிரி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கப்புறம் நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் கிச்சன் ஒர்க் பண்ணுறதுக்காக மேலே வந்துட்டேன். சோயா சங்கை கீமா மாதிரி ரெடி பண்ணி நான் ஸ்லைடர்ஸ் பண்ண போகிறேன். அதுக்காக சோயா சங்கை இந்த மாதிரி நான் மின்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சாம்பார் வடைக்காக பருப்பு வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணி குக் பண்ணி வச்சுருக்கேன் தாலை. இப்போ நம்ம வந்து பாயில் பண்ண விடணும். சோயா கீமா பண்ணுறதுக்காக ஒரு பேனில் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், கரம் மசாலா, கொஞ்சோண்டு கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு ரா ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் கடைசியாக நீங்கள் இந்த சோயா சங்க் ஆட் பண்ணி ஒரு 2 to 3 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா டேஸ்டியான சோயா கீமா ரெடி ஆயிரும்.
ஸ்டார்டர்ஸ்க்காக வெஜ் ஸ்லைடர்ஸ் தான் நான் ரெடி பண்ணியிருந்தேன். இதுக்காக பாவ் பண்ணை 2ஆக கட் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து சீஸ் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சோயா கீமாவை ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு 2 to 3 minutes பேக் பண்ணி எடுத்திங்கன்னா நல்ல டேஸ்டியான சீஸி வெஜ் ஸ்லைடர்ஸ் ரெடி ஆகிடும். ஸோ இந்த ரெசிபியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குவிக்காகவும் பண்ணிடலாம், டேஸ்ட்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நான் வடா பாவ் தான் ரெடி பண்ணுறேன். இதுக்காக பாவ் பண்ணை 2ஆக கட் பண்ணிவிட்டு சென்டரில் க்ரீன் சட்னி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நார்மலாக வடா பாவில் பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ மசாலா ரெடி பண்ணி கடலை மாவில் டிப் பண்ணி இதை டீப் ஃப்ரை பண்ணி எடுப்பாங்க. ஸோ நான் அது மாதிரி பண்ணாமல் பொட்டேட்டோ மசாலாவை டேரெக்டாக இதில் நான் ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து பீனட் கார்லிக் பவுடரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியோட ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைசி கார்லிக் பீனட் பொடி தான். ஸோ இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக இருக்கிற ப்ரெட்டை வந்து ஃப்ளிப் பண்ணிவிட்டு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 minutes மட்டும் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா நல்ல டேஸ்டியான வடா பாவ் ரெடி ஆகிடும். எனக்கு பேசிக்காக சாட் ஐட்டம்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் சாப்பிட்றதுனால என்னவோ என் பசங்களுக்கும் அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நான் மோஸ்ட்டாக நிறைய ட்ரை பண்ணுவேன் இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து நான் தஹி சென்னா சட் தான் ரெடி பண்ணுறேன். இதுக்காக ஸ்வீட் யோகட் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. தயிரில் கொஞ்சோண்டு ஹனி ஆட் பண்ணிங்கன்னா ஸ்வீட் யோகட் ரெடி ஆயிரும். கொண்டக்கடலையை வேக வச்சு உப்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணி இதுக்கு மேலே சேர்த்துக்கோங்க. வெங்காயம், தக்காளி, குக்கும்பர், கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக க்ரீன் சட்னியும் சேவோட சர்வ் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்டியான தஹி சென்னா சாட் ரெடி ஆகிடும். இது சாப்பிடும் போது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும். உங்களுக்கு அந்த ஸ்வீட் அண்ட் டேங்கியான ஃப்ளேவர் வரும்போது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சாம்பார் வடைக்காக நான் வடை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பசங்கிட்ட கலர் சூஸ் பண்ண சொன்னேன். ஸோ பெரிய பொண்ணு வந்து ப்ளூ பிக் பண்ணா. ஸோ என்னோட ஹஸ்பண்ட் அண்ட் பெரிய பொண்ணு ப்ளூ அண்ட் நாங்கள் வந்து பிங்க் டீமாக ட்ரெஸ்அப் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா யோகட் ரைஸும் பண்ணியிருந்தேன். ட்ரிங்க்குக்கு வந்து நான் லெமனேட் சோடா தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கிட்ட வந்துட்டாங்க. ஸோ அதனால தான் எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். நான் என்னென்னலாம் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா லெமனேட் வந்து ட்ரிங்க்குக்காக பண்ணியிருக்கேன். கோகோனட் ஜாம்பன், அதுக்கப்புறம் தஹி சென்னா சாட், வடா பாவ் அண்ட் வெஜ் ஸ்லைடர்ஸ், இது கூட சாம்பார் வடை அண்ட் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா யோகட் ரைஸ் பண்ணியிருக்கேன். அப்படியே கீழேயும் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து டெக்கரேஷன் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்தாச்சு. ஸோ இப்போ என்னென்ன லஞ்ச்லாம் எடுத்து வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வெஜ் பிரியாணி, வடை, சென்னா மசாலா, பரோட்டா வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. அண்ட் டெசர்ட்க்கு வந்து பீட்ரூட் ஹல்வா, மைசூர் பாக்கெலாம் கொண்டு வந்திருந்தாங்க. ஃபைனலாக ஜெண்டர் ரிவீல் பார்ட்டிக்கு டெக்கரேஷன் இப்படி தான் ரெடி பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு கேம் வந்து இந்த வாட்டர் கப் வச்சு தான் ரெடி பண்ணோம். செகண்ட் வந்து பலூன் பாப் பண்ணோம். ஸோ அதில் வந்து 2 கலருமே வந்து இன்ஃப்யூஸ் பண்ணியிருந்தனால பசங்க வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபைனல் கேமாக கப் கேக்ஸ் வச்சு நாங்கள் ஜெண்டர் ரிவீல் பண்ணியாச்சு. ஜெண்டர் ரிவீல் பார்ட்டிக்கு அப்புறம் சர்ப்ரைஸ் கேக் கட்டிங் செலிப்ரேஷனும் பண்ணோம். ஸோ எங்கள் ஃப்ரெண்டுக்கு நேற்று பர்த்டே, அவங்களோட பர்த்டேவை கேக் கட் பண்ணி இன்றைக்கி நாங்கள் செலிப்ரேட் பண்ணியாச்சு.
ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்பவே முக்கியம். ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள், எஸ்பெஷலி if you are planning for some party soon. Until then, see you on next vlog. Stay happy, stay healthy. Zara's birthday vlog loading soon. Don't miss it. See you on next video. Take care. Bye.